விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? விஜய் சார், நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசிக்கு இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, 2க்கும் 5க்கும் உரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையாக உங்களுக்கு கடக வீட்டிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து மறைந்து போன, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் சொத்து பூர்வீக சொத்தாக இருக்கலாம். அதே மாதிரி எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். அதே மாதிரி பித்ருக்கள் சேர்த்து வச்ச விஷயங்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு அதை பாசிட்டிவ் சைட்லையும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சைட்லையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள விஷயங்களை பாசிட்டிவ் சைடில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் பூஜைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி நிறைய ஓடணுங்க. இந்த காலங்களில் நீங்கள் எப்பயுமே அப்படி தான், சரியா? அன்பான விருச்சிகராசி அன்பர்கள் அப்படி தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓட்டம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முயற்சிகள் இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள், நிறைய பேர் புது ஆஃபீஸ் கட்டுறதும் புது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால டீசெண்டாக நான் சொல்கிறது என்னென்னா, சண்டை போடாமல் நீயும் இந்த ஒரு வீட்டில் இருந்துக்கோங்க, நான் ஒரு வீட்டில் இருந்துக்கிறேன், இந்த மாதிரி அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகளும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக ஒரு பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக போகக்கூடிய அமைப்புகளும் இந்த டயத்தில் இருக்குங்க. பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு சொல்லியிருந்தால், இது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சகிதமாக, அதாவது உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து முறையாக படித்தவங்கள்ட்ட, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்னா, பூஜைகள்னு சொன்னால் அதுக்குன்னு வேத ரீதியாக படித்தவங்கள்ட்ட போய் நீங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்சார குரு ரீதியான விஷயங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அன்பார்ந்த விருச்சிகராசி என்பவர்களை ஓடி ஓடி களைச்சி போயாச்சு, சரியா? அப்போ இருக்கும்போது பழைய விஷயங்களை கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதாவது அடிபட்ட இடங்கள் இருந்தாலோ, எலும்பு சம்மந்தப்பட்ட அடிபட்ட இடங்களோ, ஏதோ ஃப்ராக்சர் ஆச்சு, நான் மெட்டல் வச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை கொஞ்சம் சின்சியராக போய் டாக்டரை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் ஓடி ஓடி பண்ணாலும் அந்த டயத்தில் தேயக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது நீச்சமான விஷயங்களால் சில நேரத்தில் உங்களை கீழே தள்ளக்கூடிய அமைப்புகளும் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ தான் அலைச்சல் நீங்கள் கொடுத்தாலும் ஹெல்த் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாலாம் கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணக்கூடிய அமைப்புகள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அறுபடை முருகன் கோயில் வழிபாடுகள் நீங்கள் செய்யவே நிறைய நன்மைகள் வரும். ஆஞ்சநேயருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்த சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டு வரதும் 9, 18, 27, 54 இந்த 9 கணக்குக்கு வெத்தலை வச்சு அதில் ஒரு மாலை கட்டி நீங்களே பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் கூப்பிட்டு பண்ணீங்கனாலே அங்கே ராமச்சந்திரமூர்த்திக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்ட கணக்கு வேணும் அப்படின்னா அங்கே ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்க. அங்கே நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது.